I welcome you to learn English. Spoken English டெவலப் பண்ணுறதுக்கு ரீடிங், ரைட்டிங், லிசனிங் இந்த 3 ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணும். அதில் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வாண்ட் சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட்ஸ் வேண்டும். இது மெயின் சென்டென்ஸ். ஓகே, இந்த மெயின் சென்டென்ஸ்க்கு பிகினிங்கில் எந்த மாதிரி சென்டென்ஸ் வரலாம், இல்லைனா இந்த மெயின் சென்டென்ஸ்க்கு எண்டில் எந்த மாதிரி சென்டென்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட்ஸ் வேண்டும். இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். இப்போ ஒருத்தர் ஐ வாண்ட் சாக்லேட்ஸ், எனக்கு சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டு யூ, உனக்கு வேணுமா, கோ தேர் அண்ட் பை, அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த க்ரீன் கலர் பாருங்கள். ஹவு மெனி டு யூ வாண்ட், எத்தனை சாக்லேட்ஸ் வேணும் அப்படி கேட்கலாம். இல்லைனா யூ ஹாவ் அ லாட் ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த், உன்னுடைய ஹெல்த்துக்கு இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம். மற்ற சென்டென்சஸ்லாம் பாருங்களேன், மெயின் சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் நோட்ஸ், எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட். இந்த சென்டென்சஸ்லாம் ஐ வாண்ட் சாக்லேட்ஸுக்கு மேட்சிங்காக இருக்காது. ஸோ ஒரு சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங்கில் நீங்கள் எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களோட ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ஐ பிரிங் ஆல் ஏடிஎம் கார்ட்ஸ். நான் எல்லா ஏடிஎம் கார்ட்ஸையும் கொண்டு வரேன். இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி என்ன பேசலாம், அதே மாதிரி இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி எந்த சென்டென்ஸ் வரலாம். கீழே 8 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 8 சென்டென்சஸில் மெயின் சென்டென்ஸ்க்கு மேட்சிங்காக எந்தெந்த சென்டென்சஸ்லாம் இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒருத்தர் ஹூ பிரிங் மணி, யார் பணம் கொண்டு வர்றா அப்படின்னு கேட்டால் ஐ பிரிங் ஆல் ஏடிஎம் கார்ட்ஸ் அப்படின்னு ஆன்சர் இருக்கலாம். ஸோ இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி வரலாம். அதே மாதிரி தெர் இஸ் நோ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்ற அந்த வாக்கியம் இருக்கலாம். கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஐ கேன் பே த்ரூ தம், நான் அந்த கார்ட்ஸ் மூலமாக பே பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் இருக்கலாம். மற்ற சென்டென்சஸ் எல்லாமே ஐ பிரிங் ஆல் ஏடிஎம் கார்ட்ஸுக்கு மேட்ச் ஆகாது. ஹீ இஸ் அவர் நியூ சூப்பர்வைசர். அவர் நமது புதிய மேற்பார்வையாளர். இது மெயின் சென்டென்ஸ். இந்த மெயின் சென்டென்ஸுக்கு முன்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், இந்த மெயின் சென்டென்ஸுக்கு எண்டில் என்ன வாக்கியங்கள் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 8 சென்டென்சஸில் எந்தெந்த வாக்கியங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஹூ இஸ் ஆர் சூப்பர்வைசர், யார் நம்மளுடைய சூப்பர்வைசர்? ஹீ இஸ் அவர் நியூ சூப்பர்வைசர் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வரலாம். ஹூ இஸ் தட் பர்சன், அதாவது ஹீ இஸ் அவர் நியூ சூப்பர்வைசர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஹூ இஸ் தட் பர்சன், அந்த பர்சன் யார் அப்படின்னு கேட்கலாம். இசன்ட் ஹீ, இது கொஸ்டின் டேக். அப்படியா, அவரா? இசன்ட் ஹீ, வேர் இஸ் ஹீ கம்மிங் ஃப்ரம், அவர் எங்கேருந்து வர்றாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஸோ மற்ற சென்டென்சஸ் எல்லாம் இந்த மெயின் சென்டென்ஸுக்கு மேட்சிங்காக வராது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெயின் சென்டென்ஸ். தே நீட் எ கார் இமீடியட்லி. அவர்களுக்கு ஒரு கார் உடனடியாக தேவை. இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், பின்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 8 சென்டென்ஸை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்தெந்த வாக்கியங்கள் வருங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே நீட் எ கார் இமீடியட்லி, அவங்களுக்கு உடனே ஒரு கார் தேவை. ஐ பிரிங் மை கார், நான் என்னோடய காரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். கேள்வி பாருங்கள். வாட் டு தே வாண்ட், அவங்களுக்கு என்ன வேணும்? தே நீட் எ கார் இமீடியட்லி. அதே மாதிரி என்ன பர்பஸ்க்கு கேட்குறாங்க கார் அப்படின்னு கேட்கலாம். தே நீட் எ கார் இமீடியட்லி ஃபார் வாட் பர்பஸ், என்ன காரணத்துக்கு கேட்குறாங்க? வி டோன்ட் ஹாவ் அட் திஸ் மூமெண்ட், இந்த தருணத்தில் நம்மிடம் இல்லை, கார் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதர் சென்டென்சஸ் மெயின் சென்டென்ஸுக்கு மேட்சிங் ஆகாது. நெக்ஸ்ட் மெயின் சென்டென்ஸ். வி பிளான் டு கோ டு கொடைக்கானல். நாங்கள் கொடைக்கானல் செல்ல திட்டமிடுகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் சென்டென்ஸுக்கு முன்னாடி என்ன சென்டென்சஸ் வரலாம், பின்னாடி என்ன சென்டென்சஸ் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 8 சென்டென்சஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள்.
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். We plan to go to கொடைக்கானல். நாங்கள் கொடைக்கானல் செல்ல திட்டமிடுகிறோம். When do you plan? எப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படி கேட்கலாம். இல்லைனா it would be better to plan a travel. இந்த வாக்கியம் மெயின் சென்டென்ஸ்க்கு முன்னாடி வர்றது. It would be better to plan a travel. ஒரு ட்ராவல் ஒன்று பிளான் பண்ணலாம். இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணி அந்த மெயின் சென்டென்ஸ் வரலாம். We plan to go to கொடைக்கானல். No, you cannot. It is raining there. We plan to go to கொடைக்கானல். நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கொடைக்கானல் போகிறதுக்கு. அதை ஃபாலோ பண்ணி இந்த வாக்கியம் வரலாம். நோ, போக முடியாது, ஏன்னா அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதர் சென்டென்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகாது. அகெயின் another மெயின் சென்டென்ஸ். இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மீ. இது எனக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் சென்டென்ஸுக்கு முன்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், பின்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், 8 சென்டென்சஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு இது பொருத்தமாக இருக்கிறது. இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மீ. ஐ திங்க் யூ ஹேவ் திஸ் ஆல்ரெடி. ஆல்ரெடி நீ இதை வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வாக்கியம் பொருத்தமாக வரலாம். அதே மாதிரி isn't it, அப்படியா, கொஸ்டின் டேக், அது பொருத்தமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் டு யூ ப்ரிஃபர். எது நீ ப்ரிஃபர் பண்ணுற, எந்த ஒன்று நீ செலக்ட் பண்ணுற, அதை ஃபாலோ பண்ணி இந்த மெயின் சென்டென்ஸ் வரலாம். இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மீ. விச் ஒன் டு யூ ப்ரிஃபர். இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மீ. அதே மாதிரி இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் மீ, இது எனக்கு பொருத்தமாக இருக்குது. எஸ், இட் சூட்ஸ் வெல். ஆமாம், இது உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதர் சென்டென்சஸ்லாம் மேட்ச் ஆகாது. ஐ ஆம் ஹேவிங் அன் இம்பார்ட்டண்ட் மீட்டிங். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் சென்டென்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், என்னென்ன கேள்விகள் வரலாம், பின்னாடி என்னென்ன கேள்விகள் வரலாம், வாக்கியங்கள் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ ஆம் ஹேவிங் அன் இம்பார்ட்டண்ட் மீட்டிங். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த போனஸ். நாங்கள் போனஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணி அந்த சென்டென்ஸ் வரலாம். குட் யூ கம் வித் மீ. என் கூட வர முடியுமா. ஐ ஆம் ஹேவிங் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. ஓகே, அந்த கேள்வி முன்னாடி வரலாம், மெயின் சென்டென்ஸ்க்கு முன்னாடி வரலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஐ ஆம் ஹேவிங் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. வித் ஹூம் யூ ஆர் ஹேவிங். யாருடன் உனக்கு மீட்டிங் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் வித் ஆர் கஸ்டமர்ஸ். இந்த சென்டென்ஸ் மெயின் சென்டென்ஸ்க்கு அடுத்து வரலாம். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கஸ்டமர்ஸோட மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். we can solve the problem easily. நாம் சுலபமாக இந்த சிக்கலை தீர்க்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் சென்டென்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம், பின்னாடி என்னென்ன வாக்கியங்கள் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 8 சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். we can solve the problem easily. ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த பிரச்சனையை. எஸ் we can. ஆமாம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த வாக்கியங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி we found a difficulty in this. இதில் ஒரு கஷ்டத்தை கண்டுபிடிச்சோம். we found a difficulty in this. we can solve the problem easily அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் மெயின் சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணலாம். can't we அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் டேக், நம்மளால் முடியும்ல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்குற மாதிரி. அதே மாதிரி can we solve the problem, இந்த கேள்வி முன்னாடி வரலாம். can we solve the problem. yes, we can solve the problem easily. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம ரீடிங் எக்ஸசைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நிறைய வாக்கியங்களுடைய ஃபார்மட், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்லா டெவலப் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ கடைசியில் ஸ்போக்கன் ஈஸியாக வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.